ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய வாய்ஸை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க, ஏன்னா சளி பிடிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து முட்டை பணியாரம் தான் பண்ண போகிறோம். நான் டின்னருக்கு தான் பண்ணியிருக்கேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இட்லி மாவு கொஞ்சம் மீதம் இருந்தாலோ, இல்லை புதுசாக ஆட்டின மாவு, இல்லை நம்ம பணியாரத்துக்குன்னு அரைச்ச மாவு, எதில் வேணாலும் இந்த முட்டை பணியாரம் இந்த மாதிரி செய்யலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு 2 வகை சட்னி அரைச்சிருக்கேன். எல்லா ரெசிபியும் தான் நான் போடுறேன். மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி, பணியாரம் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு எப்படின்னா, அந்த பணியாரத்தில் கலக்கிற வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20-25, நான் அதிகமாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 25, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் எல்லாம் போட்டு இந்த சாப்பர் வச்சு நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா பொடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு கடாயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் எப்போவுமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, சீரகம் கொஞ்சமாக அரை ஸ்பூன் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் 2 சேர்ந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அந்த வாசம் வரும் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம இந்த சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அந்த சேர்த்துக்கலாம். அது சேர்த்து ரொம்ப நேரம் வதங்கணும், இல்லைன்னா நம்ம நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சமாக வதங்கினா போதும். அந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த உப்பு மட்டும் அளவாக இப்போ உப்பு போடுங்க. மாவு கலக்கும் போது போட்டுக்கலாம். அந்த மாதிரி அளவாக உப்பு போட்டுட்டு அதுவும் கலந்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ மாவை வந்து கலந்துக்க போகிறோம். இந்த பணியாரம் வந்துங்க உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு தான் நான் தேங்காய் பூ சேர்த்துறேன். தேங்காய் பூ வந்து நான் பூ துருவுனதாக சேர்த்துறேன். நீங்கள் வந்து சின்ன சின்ன பல்லு மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு சேர்த்துக்கலாம். மாவு வந்து நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். இட்லி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். தனியாக பணியார மாவு கிடையாது. மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்துக்கிறதுக்கப்புறமா தான் நம்ம முட்டை சேர்த்த போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு மாவு போட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 முட்டை, நான் அளவாக தான் மாவு எடுத்திருக்கேன், அதனால் நான் 2 முட்டை போடுறேன். நீங்கள் மாவு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் வந்து ஃப்ளஃபியாக நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை வந்து இந்த மஞ்சக்கரு எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பணியாரம் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சட்னி, சாம்பார் வீட்டில் மிச்சமானா கூட இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இதில் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூனுக்கு, நான் காமிச்ச ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை ரவை போட்டிருக்கேன். நம்ம வறுத்த ரவை இருந்தாலும் சரி, வெள்ளை ரவை வறுக்காததாக இருந்தாலும் சரி, 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் மாவு இலக்கமாக இருக்கும்ல, தண்ணி மாதிரி இருக்கிறத கெட்டி பண்ணும், கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்கும். அதை நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு வச்சாச்சு. இந்த பக்கம் தேங்காய் சட்னிக்கு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவுனது எடுத்துருக்கேங்க. 3 ஸ்பூன் வந்து கடலை, உடச்ச கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம்ல, சட்னி கடலை போட்டிருக்கேன். 3 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு போட்டு இதை தனியாக அரைச்சி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு மட்டும் இன்றைக்கி சேர்த்தாமல் பண்ணுறேன், ஏன்னா பணியாரத்தில் கடலைப்பருப்பு போட்டதுனால இதில் சேர்த்தலை. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணி இதில் கலந்து ஊற்றியாச்சு. தேங்காய் சட்னி ரெடிங்க. இப்போ மிளகா சட்னி எப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10-12 பூண்டு, ஒரு 15 காஞ்ச மிளகாய், நம்ம வீட்டு காரத்துக்காக 15 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து கைக்கு கிடச்சது போட்டு ஒரு சட்னி செய்வோம்ல, அது சூப்பராக இருக்கும். இது கூட உப்பு சேர்த்து ஒரு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சிட்டு நான் காமிச்ச மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 கட் பண்ணி அதுக்கப்புறமா போட்டு நல்லா இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு, சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன உடச்ச கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கிறேங்க. இந்த கடலைப்பருப்பு போட்டு இந்த தாளிப்பு செஞ்சு இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு பார்த்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் ரெடியாக இருக்குது. பணியாரக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் எல்லா குழியிலையும் ஊற்றிட்டு மாவை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இப்போலாம் பணியார சட்டிக்குனே தனியாக வந்து குச்சி மாதிரி அந்த கம்பி மாதிரிலாம் கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த மைகோதின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம வீட்டில், அது கொஞ்சம் கைக்கும் அடிக்காமல் இருக்கும். அவங்க கொடுக்குற குச்சி கம்பியெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது, கொஞ்சம் இந்த செகையெல்லாம் அடிக்கும். இதுக்கு வந்து இந்த மைகோதி நம்ம வந்து தலைக்கு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பப்படம் எடுக்கிறதுக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மைகோதியில் திருப்பி விட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்காகவும் பேச்சுலர்ஸ்க்காகவும் தான் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். தெரிகிறவங்க ஈஸியாக செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வெந்து வர்ற மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு வேக விடுங்க. நம்ம அந்த குச்சி, அந்த மைகோதி மாதிரி கம்பியோ ஏதோ நம்ம விடுவோம் இல்லையா, அது இப்போ விடும்போது மாவு ஒட்டாமல் வந்துச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் தான். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து
கலந்து விட்டாச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தட்டில் பிளேட்டில் உங்களுக்கு எடுக்கிறோம். பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பணியாரத்தை எடுத்துகிட்டு தேங்காய் சட்னியும் மிளகாய் சட்னியும் வச்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. சூப்பராக ஃப்ளஃபியான ஒரு பணியாரம், முட்டை பணியாரமுங்க ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே டெம்ட்டாக இருக்கும். இதுக்கு என்ன சாம்பார் கூட இருந்ததுன்னா கூட நம்ம சட்னி செஞ்சிடலாம், ஈஸியாக இருக்கும். காலையில் நேரம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி பண்ணிடலாம். முட்டை ஸ்மெல் எதுவும் வராது. நல்லா நம்ம வேக வச்சுருக்கறனால முட்டை ஸ்மெல் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க.